சீர்காழி அருகே பூம்புகார் கல்லூரியில் சுயநிதி பொறியியல் பணியாற்றக்கூடிய பேராசிரியர்கள் 40 பேர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பிரசன்னாவிடம் கேட்கலாம். பிரசன்னா, இதற்காக பேராசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க, அவங்களுக்கு ஆதரவா மாணவர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க, காரணம் என்ன? அதாவது பிரியான் சீர்காழி அருகே பூம்பாக்கல்ல சுயநிதி பிரிவு பேராசிரியர்கள் 40 பேர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவர்கள் ஆர்வம் 500 மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வந்திருக்காங்க. சீர்காழி பூம்பாரில் இந்து சமய நிலைய கட்டுப்பாட்டில் இயங்கி வரும் பூம்பாக்கல் வரை இயங்கி உள்ளது. இந்த கல்லூரியில் காலை நேரம் மற்றும் மாலை நேரம் என 2 வேளைகள் 1000 மாணவர்கள் கல்வி பயின்று வராங்க. இதில் மாலை வேளையில சுயநிதி பிரிவு இயங்கி வருது. இந்த சுயநிதி பிரிவு 40 பேராசிரியர்கள் மற்றும் 500 மாணவர்கள் இருக்காங்க. இந்த சுயநிதி பிரிவு பணிபுரியும் பேராசிரியர்களுக்கும் அலுவலக ஊழியர்களுக்கும் மாணவர்களிடமிருந்து வசூல் செய்யப்பட்ட பணத்தையே ஊதியமாக வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மாலை நேரத்தில் சுயநிதி பிரிவு பணிபுரியும் 40 பேராசிரியர்களுக்கு ரூபாய் 6000 சம்பளமும், கல்லூரியில் வேலை செய்யும் அலுவலக பணியாளர்களுக்கு தூய்மை பணியாளர்களுக்கு 10000 வழங்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. அலுவலகத்தில் பணிபுரிவதை தங்களுக்கு சம்பளம் குறைவாக உள்ளதாக குற்றம் சாட்டி ஊதிய சம்பளம் வழங்க வேண்டும் என கடந்த சில நாட்களாக பேராசிரியர்கள் போராடி வந்திருந்தாங்க. இந்நிலையில் இது தொடர்பாக இந்த கல்லூரிக்கு பேச்சுவார்த்தை வந்த ஜெயவீர பாண்டியன் மற்றும் மகேந்திரன் என்பவர் பேச்சுவார்த்தை ஈடுபட்டிருந்தாங்க. அப்போது கண்ணகி என்ற பேராசிரியர் தவறாக பேசியதாக கூறப்படுகிறது. இதனால இந்த கண்ணகி என்ற பேராசிரியர் ஆதரவாக தற்போது ஊதியத்தையும் உயர்த்தி வழங்க வேண்டும் என்று மாணவர்களும் ஆசிரியர்களும் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. தற்போது இணை ஆணையர் மோகனசுந்தரம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி பிரசன்னா. சென்னையில் தனியார் பேருந்துகளை இயக்க திட்டமிடுவதை கண்டித்து அதிமுக தொழிற்சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னையில் 500 தனியார் பேருந்துகளை இயக்க ஆலோசகர் நியமனம் செய்ய டெண்டர் வெளியிடப்பட்டது. இதற்கு பல்வேறு தொழிற்சங்கங்கள் எதிர்ப்பு தெரிவித்தன.